சபை எப்படி இருக்க வேண்டும்? ஹவ் த சர்ச் ஷுட் பி. இன்னைக்குள்ள காரியங்களை குறித்து இந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். அ நம்ம சிறு வயதிலிருந்து அல்லது புதுசா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கு நம்மளே தான் சபைன்னு சொல்றாரு. நான் சபைன்னு சொல்லும்பொழுது, இப்ப நம்ம வந்து கூடி சேர்கின்ற இடம் எப்படி இருக்கும்? நாம தான் அந்த தேவாலயமா இருக்கிறோம். அந்த தேவாலயம் அதாவது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அ கூடி வரும்பொழுது, கூடி வந்து ஒரு இடத்துல ஆராதிக்கும்போது, சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, சேர்ந்து தேவனை தேடும் பொழுது, தரிசிக்கும் பொழுது, அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு சபைன்னு சொல்றோம். அது எல்லாமே ஆண்டவர் வந்து மணவாட்டியாக பார்க்கிறார். இந்த மணவாட்டி எவ்வாறாக காணப்படணும்? விச் இஸ் த சர்ச் விச் காட் ரியலி லைக்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம நெறைய டினாமினேஷன்ல பிரிச்சு வச்சிருக்கிறோம். நாங்க பெருசு, நீங்க தான் பெருசுன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து சில டாக்ட்ரினல் டிஃபரன்ஸ் மூலமாகவே நெறைய காரியங்கள் நம்ம வந்து அப்படியே பிரிச்சு வச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் சபை எப்படி இருக்க வேண்டும்? ஓகேங்களா? மொத்தம் ஒரு 4 வித்தியாசமான சபைகளை நம்மளால பார்க்க முடியும். வேதத்துல போட்டிருக்கிற காரியங்கள் நெறைய காரியங்கள் நம்ம இதை குறித்து அறிந்து கொள்ளலாம். ஆனா, இன்னைக்கு ஒரு 4 வித்தியாசமான காரியங்கள். சபையில உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க? சபை எந்த மாரி உள்ள சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது? ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை எது? சரிங்களா? முதலாவது பார்த்தீங்கன்னா, பெர்சனாலிட்டி ட்ரிவன் சர்ச். அதாவது அநேக ஜனங்கள் வந்து சபைக்கு எதுக்கு போறாங்கன்னா, தங்களுடைய பெர்சனாலிட்டி நாங்க யாருன்னு வெளிக்காமிக்கணும். ஓகேங்களா? எங்களுக்குன்னு ஒரு பதவி வேணும். எங்களுக்குன்னு ஒரு பேர் வேணும். எங்களுக்குன்னு ஒரு புகழ் வேணும். 4 பேர் எங்களை மதிக்கணும். அவர் தான் சர்ச்ல பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த பெர்சனாலிட்டி வெளிப்படுத்துறதுக்காக ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில அவங்களுக்குன்னு ஒரு காரியம் வந்து அந்த பெர்சனாலிட்டி வெளிப்படுத்துற ஒரு காரியமாக இருக்கணும். ஓகேங்க. அவங்களோட பெர்சனாலிட்டி வெளிப்படணும். ஓகேங்களா? அதற்காகவே சிலர் வந்து சர்ச்சுக்கு போவாங்க. இந்த சர்ச்ல போனா தான் எனக்கு மதிப்பு கிடைக்குதுங்க. இந்த இடத்துக்கு போனா தான் என்னைய மதிக்கிறாங்க. அந்த மதிக்கிறதுக்காகவே சபைக்கு போறது வந்து, இட்ஸ் நாட் த சர்ச் வாட் த பைபிள் டாக்ஸ் அபௌட். ஆண்டவர் விரும்புற ஒரு சபை கிடையாது. ஆண்டவர் விரும்புற சபை வந்து, அ நம்ம நம்ம நம்மளை நம்மளை இரத்தத்தால கழுவப்பட்டு, நம்மளை மீட்கெடுக்கப்பட்ட சபை. இந்த சபை ஆண்டவர் விரும்புறது எப்படி இருக்கணும்னா, தன்னை தன்னை மட்டுமே சார்ந்தவர்கள். அத நான் கடைசில அந்த பாயிண்ட் சொல்ல வரேன். ஆண்டவர் விரும்புற சபை எது? அதாவது நாமும் ஜனங்களும் எதை தேடி போகணும்? இன்னைக்கு 2 விதமா ஆண்டவர் விரும்புற ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜனங்கள் எதை நாடி ஓடிட்டு இருக்காங்க? நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சனாலிட்டிக்காகவே அவங்களுடைய பெர்சனாலிட்டி வெளிப்படுவதற்காகவே நாங்க யாரு? எங்களோட பேரு, எங்களுடைய புகழ், நாங்க வந்து யாருன்னு காமிக்கணும். எங்களுக்கு பதவி வேணும். அ எங்கள் நா அ நாங்க தான் பெரியவனாக காமிக்கணும்னு சொல்லிட்டு, சில பேர் வந்து சபையில உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் வாட் த ரியல் சர்ச் மீன்ஸ். 2வது காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராம் ட்ரிவன் சர்ச். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சர்ச்ல வந்து எப்ப பார்த்தாலும் புரோகிராம்ல பயங்கர பிஸியா இருப்பாங்க. அத அரேஞ்ச் பண்ணுங்க, இந்த ஈவென்ட் கொண்டு வரணுங்க, அந்த கான்சர்ட்ட போடுவோங்க. அ அந்த அந்த புரோகிராம்க்கு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஓகேங்களா? அ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு, இத பண்றதுக்கு, அதுக்கு அதுக்கு வந்து பயங்கர ஈகர்னஸ். ஓகேங்களா? அது. ஆனா இன்னொன்னு சில சர்ச் வந்து புரோகிராம்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு இந்த ஈவென்ட் பண்ணணுங்க, டான்ஸ் ஈவென்ட் பண்ணணும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அ அல்லது அல்லது ஸ்போர்ட்ஸ் ஷோ நடத்தணும், அ அல்லது வந்து ரோட் ஷோ நடத்தணும். நெறைய காரியங்கள். ஓகேங்களா? புரோகிராம் பேஸ்டாகவே சர்ச் நடத்துவாங்க. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, தே வோன்ட் பி ட்ரிவன் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் புரோகிராம்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ஷெட்யூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஷெட்யூல்ஸ் படி கரெக்ட்டா அப்படியே போணும். அந்த புரோகிராம் கரெக்ட்டா நடக்குதான்னு பார்த்துட்டா போதும். ஓகே, அவங்க திருப்தி ஆயிருவாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் புரோகிராம் ட்ரிவன் சர்ச். நம்ம வந்து வி ஷுட் நாட் பி ட்ரிவன் பை எ புரோகிராம். வி ஹேவ் டு பி ட்ரிவன் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அவர் தான் நம்மள வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போகணும். அப்ப ஒருத்தர் சிலர் கூட்டம் பார்த்தீங்கன்னா, பெர்சனாலிட்டிக்காக சபைக்கு போவாங்க. சிலர் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் டைம்ல பயங்கர ஆக்டிவா, ஏன்னா அப்பதான் நெறைய புரோகிராம்ஸ் நடக்கும். நெறைய ஈவென்ட்ஸ் நடக்கும். கல்ச்சுரல்ஸ் நடக்கும். நெறைய காரியங்கள் அ அவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மென்ட் மாரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு கிளப்போட சினாரியோ வந்து சர்ச்ல காணப்படும். அதுதான் புரோகிராம் பேஸ்டு சர்ச். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல்சோ வாட் நாட் லார்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஆண்டவர் இதையும் வந்து எதிர்பார்க்கிறது கிடையாது. ஜனங்கள் எதிலும் நெறைய பேர் ஒரு கூட்ட ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். 3வது பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ் ட்ரிவன் சர்ச். நெறைய சில சபைகள்ல பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ் ஓகேங்களா? அ அதாவது சபையில போற ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பர்ப்பஸ்க்காக போவாங்க. எனக்கு வேலை கிடைக்கணுங்க.
எனக்கு வந்து சுகமாகணும். எனக்கு வந்து விடுதலை வேணும். எனக்கு வந்து வீடு வேணும். எனக்கு வந்து ஆசீர்வாதம் வேணும். அல்லது சில பேருக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கே சபைக்கு போவாங்க. இன்னைக்கு நெறைய பேர் காமன் பிளாட்ஃபார்ம் வந்து சர்ச்சுக்கு போய் எதுக்கு நெறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்கன்னா, அங்க போய் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்கலாம். சர்ச்ல பார்த்தா ஆசீர்வாதமா இருக்கும். என்னங்க இது வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான காரியம் பாருங்களேன். நெறைய பேர் சர்ச்ச வந்து இன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காகவே அல்லது அது ஒரு பர்ப்பஸ்க்காகவே, அதாவது அந்த இடத்து மூலமாக என்ன நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கலாம். நான் போனா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு பர்ப்பஸ்க்காக போவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சர்ச்சும் ஒரு பர்ப்பஸ்க்காக ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில கடைசி காலத்தில சில சர்ச்சஸ பார்த்தீங்கன்னா, பணம் தான் உங்களுக்கு பர்ப்பஸா இருக்கும். தே ஆர் ட்ரிவன் பை த மனி. ஓகேங்களா? மக்கள எப்படியாவது பிடிச்சு நமக்கு காணிக்க வரணுங்க. அந்த பர்ப்பஸ் நோக்கத்தில போயிட்டுருப்பாங்க. அல்லது சிலருக்கு வந்து ஜனங்கள் வந்து எப்படி போவாங்கன்னா, ஏதாவது எனக்கு வந்து நடக்கணுங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா போதுங்க. அந்த ஒரு பர்ப்பஸ்க்காகவே அவங்க போவாங்க. ஓகேங்களா? சம் பர்ப்பஸ் ஓகேங்களா? எதர் கல்யாணமா இருக்கலாம். அல்லது சிலர்லாம் நெறைய பேர் வந்து மெயின்லைன் சர்ச்சஸ்ல மெம்பர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஏன்னா, எனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா, எனக்கு கல்லறைங்க கிடைக்கணுங்க. ஒரு பர்ப்பஸ்க்காகவே அவங்க இருப்பாங்க சபையில. ஓகேங்களா? பட் திஸ் இஸ் நாட் வாட் த சர்ச் இஸ் ரியலி பி ட்ரிவன் பை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை இதுவும் கிடையாது. இந்த 3 பார்த்துட்டோம். ஓகேங்களா? பெர்சனாலிட்டி ட்ரிவன், புரோகிராம் ட்ரிவன், பர்ப்பஸ் ட்ரிவன். ஓகேங்களா? ஆனா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை எப்படி இருக்குன்னா, த பிரசன்ஸ் ட்ரிவன். அவருடைய பிரசன்னத்தினால வழிநடத்தப்படுகின்ற சபையாக இருக்க வேண்டும். இருக்கணும். ஜனங்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துல தங்கியிருக்கணும். தேவனுடைய பிரசன்னம் உங்களோட வாழ்க்கையில வழிநடத்தப்படுகின்ற ஒரு அனுபவம் காணப்படணும். அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்ற ஜனங்களாக காணப்படணும். நெறைய நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ப்பஸ்க்காக ஓடிக்கிட்டு இருப்போம். அல்லது ஒரு பிளான்ஸ்க்காக, அல்லது சும்மா வந்து புரோகிராமுக்காக, என்னோட பெர்சனாலிட்டிக்காகன்னு சபையை தேடிக்கிறதை காட்டிலும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை, தன்னுடைய பிரசன்னத்தினால வழிநடத்தப்படுற என்னுடைய ஜனங்கள் அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சையோட வராங்களே, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற ஒரு சபையாக காணப்படணும். நீங்களும் நானும் எதிர்நோக்கி இருக்கின்ற காரியங்கள், அவருடைய பிரசன்னத்தினால் மூழ்கி இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம வழிநடத்தப்பட வேண்டும். அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்கின்ற ஒரு அனுபவம் சபைக்கு காணப்படணும். சபையும் தேவனுடைய பிரசனத்தினால் மூடியிருக்கணும். ஜனங்களும் சபையில கூடியிருக்கும் போது அந்த பிரசனத்தை, தேவனுடைய பிரசனத்தை, பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதலை மட்டும் வாஞ்சித்து சபையாக காணப்பட வேண்டும். நிறைய நேரத்துல ஒரு பர்பஸ்க்காகவோ, ப்ரோக்ராம்க்காகவோ, இல்லை ஈவெண்ட்ஸ்க்காகவோ, அல்லது என்னோட பர்சனாலிட்டி வெளியில வரதுக்காகவோ நம்ம சபையை தேடி போகிறோம். ஸோ ஆல் வி ஷுட் பி, நம்ம வந்து நம்ம இது எல்லாமே ஒரு பக்கம் முறை வச்சுட்டு அவருடைய பிரசனத்தை மட்டும் நாடுகின்ற சபையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.